ஃபுல்லாக சீன் கம்போஸ் பண்ணி எல்லார் மைண்ட்லேயும் ஏற்றிடுவாங்க. ஆக்சுவலி 20 டேஸ்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு இதான் படம், இதான் ஃபைனல் ப்ராடக்ட் எடிட்டோட அப்படி பண்ணி அது கொஞ்சம் ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி தான் நம்ம ஷூட்டுக்கே போனோம். ஆக்சுவலி தெரிஞ்சு பெரிய படமாக வரலாம், பட் அது ஆல் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோ பேஸாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்லோ பேஸாக தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் 3 இயர்ஸாக அங்கே பண்ண ஹர்டில்ஸ் எல்லாமே நம்ம அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸாக கொடுக்கலன்னா அந்த படம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ட்ராவல் ஆகாது. ஸோ இந்த படம் என்னென்ன கேமராஸ் அண்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணீங்க, இல்லைன்னா லென்சஸ் யூஸ் பண்ணீங்க? அந்த டைமில் வந்து அந்த டெக்னாலஜி 2018 வந்து SSD வித் மாஸ்டர் ப்ரைம் தான் இருந்தது அப்போ ஹையஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் அது யூஸ் பண்ணோம். தேர்ட் ஸ்கெடியூல்லாம் வரும்போது டுவர்ட்ஸ் எஸ்கேப் போர்ஷனுக்கெல்லாம் வந்து LF வந்துட்டு அந்த டைமில். ஸோ LF அண்ட் கூக் ப்ரைம்ஸ், கூக் ஃபுல் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணோம். சின்ன ஒரு காற்றடிச்சாலே லைட் குவாலிட்டி மாறும். ஏன்னா அட்மாஸ்பியர் டஸ்ட்டு வந்துச்சுனால சாஃப்ட் ஆகிடும் லைட்டு. ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் தான் ப்ரொடியூசரே. அவர் வந்து இல்லை இது மாதிரி அவரே ஃபஸ்ட்டு கேன்சல் சொல்லிவிடாங்க ஷார்ட்டு, கொஞ்சம் லைட் சேஞ்ச் ஆயிடுச்சுனால. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். எந்த டிஓபிக்கு அது மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்குமா தெரில. நஜீப் அண்ட் ஹக்கீம் மீட்டிங் சீன் வந்து இருக்குது அந்த கேவிலேருந்து வெளில வந்துட்டு. ஹெவன்லி மூட் அப்படி தான் எழுதி வச்சிருந்தேன். ஒரு ஹெவன் மாதிரி இருக்கணும் அந்த அவங்க 2 பேர் மீட் பண்ணுறது. கிட்டத்தட்ட அந்த சீன் மட்டுமே ஒரு 6 நாள் 8 நாள் ஷூட் பண்ண மாதிரி ஞாபகம். ஏன்னா ஒரு 4:30 to 5:30 தான் அந்த லைட்டு, கோல்டன் லைட். ஒரு சில சீக்வன்ஸ் வந்து பர்பஸ்ஃபுல்லாக கண்ணு கீழே ஷேடோ வேணுன்ற மாதிரி டாப் லைட் அப்படி ஷூட் பண்ணியிருக்கோம். ஸ்னேக்ஸை விட கொஞ்சம் டேஞ்சர் வந்து நம்ம நைட் ஷூட்லாம் இருந்தது. நைட் ஷூட்லாம் பண்ணும்போது வந்து இது ஸ்கார்பியன்லாம் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர். அங்கே டெசர்ட் ஸ்கார்பியன்லாம் பாம்பெல்லாம் பார்த்துருக்கோம். பாம்பு நம்ம ஷூட்டுக்கு பண்ண அந்த பாம்பே நம்ம ரியல் பாம்பு தான். அந்த டெசர்ட் ஸ்டார்ம் சீக்வன்ஸுமே ஒரிஜினல். அது கூட என்னன்னா எவ்வளோ ரிஸ்க் என்னதுலாம் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல சாண்ட்ஸ்டோன்லாம். முன்னாடி பார்த்துருக்கோம் ஜோர்டான்லாம், பட் இது அல்ஜீரியா சாண்ட்ஸ்டோன் வந்து ரொம்ப ஹெவி. ஜோர்டான்லாம் இந்த மலையெல்லாம் இருக்கனால சாண்ட்ஸ்டோன் அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. நம்ம கொஞ்சம் சைட்லலாம் இருந்துச்சுன்னா தப்பிக்கலாம். பட் இது வந்து அப்படி கிடையாது, எதுவுமே தப்பிக்க முடியாது வந்ததுன்னா. ஸோ கேமரா டீம் வந்து கேமரா கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் சரி, அப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலி ரியல் சாண்ட்ஸ்டோனில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வின் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறது. இந்த கண் ஷாட் வந்து நம்ம எனக்கு ரொம்ப 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 நாள் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி இது கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப ட்ரை பண்ணி தான் எடுத்தோம். எவ்வளோ நாள் தெரியல, ஏதோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணி தான் அந்த ஷார்ட்டை அச்சீவ் பண்ணோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு எது கையில் இல்லைன்னா தண்ணி. அந்த தண்ணியை வந்து அவர் ஃபீல் பண்ணோம் பார்க்குறாரு. அதுதான் அந்த சீக்வன்ஸ் மெயினாக எழுதியிருந்தோம் டேரக்டர். ஸோ அதுக்கு வந்து அவர் 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கு வித் வாட்டரே இல்லை. உண்மையிலே அவர் போய் அந்த உட்கார்ந்த பிறகு அவருக்கு எழுந்திரிக்க முடியல. நம்ம தான் திருப்பி எழுப்பி விட்டு அப்படியே வண்டியில் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு அந்த நியூடாக போகிற அந்த ஒரு ஷாட்டுக்கு. ஆமாம், 72 ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங். ஆமாம், 72 ஹவர்ஸ். ஆமாம், ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் ரெயின் எல்லாமே. பட் க்ளவுட் கவர் வந்து ஃபுல்லாக மேஜிக்கலாக கிடச்சிது. ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்து சாதிச்சவங்கள லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ரொம்ப வருஷம் இந்த ஒரு படத்தோட ஸ்கிரிப்டை கையில் வச்சுட்டு இன்றைக்கி மக்கள் மத்தியில் கொண்டு வந்த என்டையர் க்ரூவை நான் லெஜெண்டாக பார்க்குறேன். படத்துக்காக ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருமே லெஜெண்டாக. அந்த வகையில் ஆடு ஜீவிதம் படத்தினுடைய டிஓபியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹவு மச் க்ளோஸ் ஆடு ஜீவிதம் இஸ் டு யூ சார்? ஆடு ஜீவிதம் வந்து ஆக்சுவலி இது 6 years in making. ஆக்சுவலி ஷூட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் அது ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே தெரிஞ்சு இதில் கொஞ்சம் கஷ்டமான இதெல்லாம் இருக்குது ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ மென்டலி வி ஆர் ஆல் ப்ரிப்பேர்ட் ஆக்சுவலி ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே. ஆக்சுவலி எப்படின்னா பிளஸி சார் வந்து த ஹோல் கோர் டெக்னீஷியனே வச்சுட்டு ஆக்சுவலி ஒரு ப்ரீ டிஸ்கஷன் எப்படின்னா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து ஃபுல் ஒரு மினியேச்சர் ஒரு பாலைவனம் வச்சு ஃபுல்லாக சின்ன சின்ன ஆடு இதெல்லாம் மினியேச்சர் வச்சுட்டு ஃபுல்லாக சீன் கம்போஸ் பண்ணி எல்லார் மைண்ட்லேயும் ஏற்றிடுவாங்க. ஆக்சுவலி 20 டேஸ்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு இதான் படம், இதான் ஃபைனல் ப்ராடக்ட் எடிட்டோட அப்படி பண்ணி அது கொஞ்சம் ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி தான் நம்ம ஷூட்டுக்கே போனோம். ஆக்சுவலி ஸோ தெரிஞ்சு பெரிய படமாக வரலாம், பட் அது ஆல் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம். உங்களோட பார்வையில் ரிசப்ஷன் எப்படி சார் இருக்குது? ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓடிட்டு இருக்கு. நல்ல ரிசப்ஷன். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 ப்ரிவியூ வச்சுட்டோம். இங்கே வந்து கமல் சார், மணி சார், அப்புறம் ராஜீவ் மேனன் சார் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் படத்தை, இந்த எஃபர்ட்டுக்கெல்லாம். அது மாதிரி பாம்பேலேயும் 2-3 ஷோ எல்லாமே அப்போயே தெரிஞ்சு. ஓகே, ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா படம் கொஞ்சம் நம்ம 6 வருஷமாக இது எடுத்து பார்த்துட்ருக்கோம். நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டே போயிடுச்சு எல்லாருக்குமே. இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோ பேஸாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்லோ பேஸாக தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் 3 இயர்ஸாக அங்கே பண்ண ஹர்டில்ஸ் எல்லாமே நம்ம அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸாக அது கொடுக்கலன்னா அந்த படம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ட்ராவல் ஆகாது. ஸோ அது வெல் ரிசீவ்ட் ஆக்சுவலி. இப்போ தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது வெல் ரிசீவ்ட் ஆக்சுவலி, குட்.
நைஸ் டு ஹியர். ஆடு ஜீவிதம் 1 story 2 emotions 3 locations இப்படி வைக்கலாம். 1 to 3 செக்ரிகேட் பண்ணோம். ஆமா 3 locations மேஜர்லியா. ஆஸ் அ டிஓபி டீம் கேமரா டீம்னு உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பர்டன் உங்கள் ஷோல்டரில் இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி வி டேக்கிங் அபவுட் எக்யூப்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்கலாம், லைட்டிங்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் நிறைய என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்ட்டு. படமாக நாங்கள் இங்கே பார்க்கும்போது 2 எமோஷன் நான் சொல்கிறது, கேரளாவில் இருக்கும்போது ஒரு பசுமையான ஒரு க்ரீன் மொமெண்ட், அப்படியே அந்த பக்கம் மாட்டிக்கும் போது ஒரு மாதிரி சாண்ட் ஒரு ட்ரவுட்டு வறட்சி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் இருந்துடும். ரெண்டுமே லைட்ஸ்லேயே ரொம்ப அழகான டிஃப்ரென்சியேஷன் இருந்தது சார். ஹவு குட் யூ சூஸ்? லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நம்ம பெருசாக நம்ம என்ன முதல்ல முடிவு பண்ணோம்னா, இங்கே வந்து மேக்ஸிமம் நமக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது சன்லைட் தான். ஏன்னா ரொம்ப கஷ்டன்றது இல்லை, அதை சன்லைட் பேஸ் பண்ணி போதான் படமே. அப்படி தான் ஒரு ட்ராவல் தான். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 days அது மாதிரி சர்வைவல் ட்ராவல் தான் அது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு டேயாக வந்து 4 பார்ட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸே டிவைட் பண்ணிட்டோம், ஷார்ட்ஸ் சீன்ஸ். ஸோ ஒரு சீன் வந்து இப்போ மார்னிங் எடுக்கிற சீன்ஸ் வந்து திருப்பி அடுத்த நாள் மார்னிங் அதே எக்ஸசைஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி தான் சீன் முடித்தோம். ஸோ இதில் என்ன கஷ்டம்னா, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது சீன் ஏன்னா டிஃப்ரெண்ட் சீனில் வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்கும், எனர்ஜி லெவல் வேறு இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வேறு இருக்கும். ஸோ இதெல்லாமே அவங்க கேரி ஓவர் பண்ணணும் அடுத்த சீனுக்கு போகும்போது. உடனே காஸ்டியூம்லேயும் சேஞ்ச் இருக்கும், அதில் மேக்கப்லேயும் சேஞ்சஸ் இருக்குது. எல்லா க்ரூவும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் இது இப்படி ஒரு படம் பண்ண முடிஞ்சுது ஆக்சுவலி. இப்போ நாங்கள் க்ரூவாக எங்கள் டீமில் உட்காந்து நாங்கள் பேசும்போது ஐடென்டிஃபை பண்ணி சொன்ன ஒரு விஷயம், அப்புறமா தான் எல்லாருக்குமே அது ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு எவ்வளோ பெரிய மெனக்கடல் இருந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ட்ரோன் ஷாட் நீங்கள் காட்டுறீங்க, லாங் ஷாட் எக்ஸ்டீரியர்லேருந்து காட்டும்போது, ஏரியல்லேருந்து காட்டும்போது அந்த எஸ்கேப் வர ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர க்ரூ கண்டிப்பாக போயிருப்பாங்க. போஸ்ட்லேயே பெருசாக டச்சப்பில் பண்ணலாம். எப்படின்னா முதல்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிக் வச்சு ரிபன் போட்டு சீனுக்கு ஏற்ற மாதிரி கலர் வச்சு ஒவ்வொரு இடம் லாக் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் அங்கே வந்து யாரும் போகாது. ஏன்னா இந்த அல்ஜீரியா பொறுத்த வரைக்கும் அங்கே டூரிஸ்ட்லாம் கிடையாது, நம்ம மட்டும்தான். அந்த ஒரு டிமிமூன்ற ஏரியா வந்து ஐசோலேட்டட் தான், யாருமே டெசர்ட்டுக்குள்ளே வர மாட்டோம், நம்ம மட்டும்தான், வேறு யாரும் இருக்காது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஜோர்டனில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருந்ததுன்னா வந்து ஹெவிலி டூரிசம் பிளேஸ். பட் நமக்கு ஒரு லக் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கொரோனா டைமில் வந்து ஆக்சுவலி 14 days நம்ம ஷூட் பண்ண முடிஞ்சுது. செகண்ட் ஸ்கெடியூல் போயிட்டு தேர்ட் ஸ்கெடியூல் போயிட்டு 14 days தான் விண்டோ இருந்துச்சு. இந்த 14 daysல மேக்ஸிமம் ஒயிட் ஷாட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த இல்லைனா மோஸ்ட்லி நம்ம கேமரா வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக வைடில் எல்லாமே டூரிஸ்ட்டு வண்டியெல்லாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ளஸ் கிடச்சிது கொரோனா இருந்ததுனால அந்த டைமில். அதனால அல்ஜீரியாவில் வந்து ஐசோலேட்டடாக இருந்ததுனால ஃபுட் பிரிண்ட்ஸ் எதுவும் இல்லை. நம்மளே வந்து சீன்ஸு இப்போது டெரெயின் மாறிட்டே இருக்கணும் அவங்க ட்ராவலுக்கு. ஸோ அபவுட் கொஞ்சம் half an hour ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெரெயின் வேறு விதவிதமாக டெரெயின் கிடச்சிது. ஸோ நம்ம அது எல்லாமே ப்ரீ பிளாக் பண்ணிட்டோம். எங்கே நம்ம பேஸு, எப்படி ஆர்டிஸ்ட் போகணும், அந்த வர வழி எல்லாமே பிளாக் பண்ணிட்டு அப்படி தான் அவங்கள ட்ரோன் ஷாட்டுக்கு இருந்தாலும் அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் தள்ளி தான் இறக்கி விட்டு அவங்கள அப்படியே வாக் பண்ணி ஃப்ரேம்குள்ளே வர சொல்லுவோம். ஸோ எல்லாமே அப்படி தான் பிளான் பண்ணி பண்ணோம் கரெக்டாக. நீங்களும் ஒரு எஸ்கேப் ரூட் போட்டிருக்கீங்க அப்போ ஆக்சுவலி. ஆமாம், எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுறது தான். ஏன்னா அந்த ஜிம்மின்றது ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், அவருக்கும் புரிஞ்சு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். அண்ட் வைல் டாக்கிங் டு டெக்னீஷியன் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக கேட்கணுன்ற ஆஸ்பெக்டில் தான் சார். ஏன்னா கண்டிப்பாக பார்க்குற யாருக்காவது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த படம் என்னென்ன கேமராஸ் அண்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணீங்க, இல்லைன்னா லென்சஸ் யூஸ் பண்ணீங்க சார்? ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நான் ஒர்க் பண்ணல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பண்ணது வந்து KU மோகன் சார். ஸோ அந்த டைமில் வந்து அந்த டெக்னாலஜி 2018 வந்து SSD வித் மாஸ்டர் பிரைம் தான் இருந்தது அப்போ ஹையஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் அது யூஸ் பண்ணோம். ஆனால் அந்த தேர்ட் ஸ்கெடியூல்லாம் வரும்போது டுவர்ட்ஸ் எஸ்கேப் போர்ஷனுக்கெல்லாம் வந்து LF வந்துட்டு அந்த டைமில். ஸோ LF அண்ட் குக் ஃபுல் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அது டெலிபரேட்லி நம்ம பண்ணல. பட் இருந்தாலுமே படத்துக்கு ஆக்சுவலி ஒரு 2 லுக்கு தேவைப்பட்டிருந்தது. ஆக்சுவலி கேரளாவுக்கு ஒரு லுக்கும், சென்னை இந்த எஸ்கேப்பு இந்த இதுக்கெல்லாம் இன்னொரு லுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அது டெலிபரேட்லி இல்லைன்னா கூட தனியாக 2 லுக்காக வந்துடுச்சு ஆக்சுவலி. அது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்னால, லென்ஸ்னால. எனக்கு நான் ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக என்ன ஃபிலிம் மேக்கிங்டாதுன்னு தோணுன ஒரு மொமெண்ட் என்னென்னா சார், அந்த டிரான்சிஷன் தான். அந்த ஒரு சாங் முடிக்கும், ஓமனே சாங் முடியும் போது போட்டுக்குள்ளே தண்ணி சேரும், அப்படியே டிசால்வ் ஆகி போனால் மண்ணோட கவர் பண்ணி பிருத்திவிராஜ் படுத்திருப்பாரு. அமலாபால் டிசால்வ் ஆவாங்க, பார்த்தா திரும்ப பழைய ஜாடி அதெல்லாம் வரும். இந்த சாங் ஆரம்பிக்கும் போதுமே அந்த ஒரு தண்ணி வர இந்த இன்டர்கட் டிரான்சிஷன் இருக்குல்ல சார், இன்டர்கட் நீங்கள் சும்மா ஒரு கட்டோடயே முடிச்சிருக்கலாம்.
ஆனால் இந்த டிரான்சிஷன் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கான கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஒர்க் வந்து 2 பேருமே பயங்கர சீக்கிரம் தான் ஒர்க் அவுட் ஆமாம் பண்ணுவாங்க. ஆமாம். உங்களுக்கும் ஸ்ரீகபிரசாத் சாருக்குமான கான்வர்சேஷன் என்னவா இருந்தது? சரி, இது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே இது இருந்தது ஆக்சுவலி. இது இப்படி தான் டிரான்சிஷன் வரணும், இப்படி தான் டிரான்சிஷன் பண்ணணும். ஈவன் எடிட் ஃபுல்லாகவே லாக்டு தான் ஆக்சுவலி. எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷாட் கூட எடுக்கல. சாரே சொல்லல. ஒரு சீனில் ஒரு 8 ஷாட் இல்லை 10 ஷாட்னா அந்த 10 ஷாட்டு தான். அதுக்கு மேலே ஒரு ஷாட் கூட ஆப்ஷன் ஷாட் கிடையாது. ஏன்னா இதில் வந்து அப்படி தான். ஏன்னா வந்து டபுளாக 2 ஆர்டிஸ்ட் அப்படி இப்படி பேசுறது கிடையாது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு. இது எல்லாமே ப்ரீஃபிக்ஸ்டானால சரி கரெக்டாக என்ன வேணுமோ அவ்வளோதான் எடுத்தோம். என்ன 2 சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அதெல்லாம் வந்து அப்புறம் டியூரேஷன் இதனால கொஞ்சம் ட்ரிம் ஆகிருக்கும். ஸ்ரீஹர் சாருக்கும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த டிரான்சிஷன் இதெல்லாம் இப்படியே பிளான் பண்ணி அப்படி தான் அது ஷூட்டே பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சார், நீங்கள் சொன்னது பகலில் எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ் பகலில் எடுப்பீங்க, ஈவினிங் எடுக்க வேண்டிய ஷார்ட் ஈவினிங் எடுக்கிறது. அது வந்து அவங்க எஸ்கேப் அந்த சர்வைவல்லையுமே அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஷார்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கணும். அந்த எந்த டைமில் சர்வைவல் வெளியே வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக லைட் செட்டப் மாறுறது. ஏன்னா லைட் எனக்கு தெரிஞ்சு டெசர்ட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இருக்க அறிவுக்கு ஒரு 4 hours to 5 hours லைட் ஷிஃப்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் என்ன அதிகமான ரிஸ்க் இருந்தால் சின்ன ஒரு காத்தடிச்சால லைட் குவாலிட்டி மாறும். ஏன்னா அட்மாஸ்பியர் டஸ்ட்டு வந்துச்சுனால சாஃப்ட் ஆகிடும் லைட்டு. ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் தான் ப்ரொடியூசரே. அவர் வந்து இல்லை இது மாதிரி அவரே ஃபஸ்ட்டு கேன்சல் சொல்லிவிடுவாங்க ஷார்ட்டுக்கு கொஞ்சம் லைட் சேஞ்ச் ஆயிடுச்சுனால. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். எந்த டிஓபிக்கு அது மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்குமா தெரியல. ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா அவர் முஞ்சில் பார்ப்பார் அப்படியே, சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி. அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது. வேறு சீன் வந்து இந்த 4 டிவைட் பண்ணிட்டு இப்போ எஸ்பெஷலி வந்து இந்த நஜீப் அண்ட் ஹக்கீம் மீட்டிங் சீன் ஒன்று இருக்குது. அந்த கேவிலேருந்து வெளில வந்துட்டு அந்த சீக்வன்ஸ் வந்து அவர் டேரக்டரே வந்து எழுதி வச்சிருக்கிறது. அவர் நிறைய இது மாதிரி சின்ன சின்னதாக ப்ராக்கெட் போட்டு பென்சில் எழுதி வச்சிருப்பார். சார் வந்து என்ன எழுதி இருக்குதுன்னா அந்த ஹெவன்லி மூட் அப்படி தான் எழுதி வச்சிருந்தோம். ஒரு ஹெவன் மாதிரி இருக்கணும் அந்த அவங்க 2 பேர் மீட் பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம இங்கே கொச்சின்லேருந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்கே இது லொக்கேஷன் அது மாதிரி இருக்குமா எல்லாமே தெரியல. பட் போய் நம்ம நினச்சதுக்கு மேலே லொக்கேஷன்லாம் கிடச்சிது. அதுக்கு லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சீன் மட்டுமே ஒரு 6 நாள் 8 நாள் ஷூட் பண்ண மாதிரி ஞாபகம். ஏன்னா ஒரு 4:30 to 5:30 தான் அந்த லைட்டு, கோல்டன் லைட். அந்த கோல்டன் லைட்லேயே ஷூட் பண்ணோன்றது அந்த 4:30 5:30. அது மட்டும் இல்லை, அதுக்கு வந்து நிறைய ப்ரிப் வர இருக்குது. ஏன்னா இது மழை பெஞ்சு பிறகு வர சீன். ஸோ ஹோல் டெசர்ட் வெட் பண்ணோம். இப்போ நிறச்சதுன்னா நம்ம ஒரு நாள்லேயே ஒரு ஹாஃப் டேல ஷூட் பண்ணியிருக்கலாம். அது ஆக்சுவலி நம்ம அப்படி பண்ணல. ஏன்னா இது டேரக்டர் வந்து ரொம்ப கன்சர்ன் ஆச்சு. நம்ம கொஞ்சம் கூட இது அவர் வந்து இதெல்லாம் வச்சு பார்ப்பார், ஷேடோ வரைக்கும் பார்ப்பார் டேரக்டர். இந்த ஷேடோ லென்த் மாறிடுச்சு இப்படிலாம் கேட்பார் நம்மகிட்ட. அந்தளவுக்கு அவர் லைட்டிங்கில் பார்த்துட்டு இருந்தார், பெரிய இது. ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டாக 1 hour தான் ஒரு நாள் விண்டோ கிடைக்குது. அந்த 1 hourல ஒரு 2 ஷாட் அது மாதிரி ஒரு 6 நாள் 8 நாள் எடுத்து அந்த மாதிரி சீன்லாம் முடித்தோம். அது மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் வந்து பர்பஸ்ஃபுல்லாக கண்ணு கீழே ஷேடோ வேணுன்ற மாதிரி டாப் லைட் அப்படி ஷூட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஷூட் பண்ணலாம் நிறைய ரிஸ்க். அந்த டைமில் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த யூவி இண்டெக்ஸ்லாம் வார்னிங் காட்டும். 11 வரும் யூவி இண்டெக்ஸ்லாம். ரொம்ப டேஞ்சர் அது எல்லாமே ஸ்கின்னுக்கு. அந்த ஊர் மக்களே வெளில சன்லைட் வேறு சன்லைட் சொல்கிறாங்க. சன்லைட் அந்த டைமில் வந்து நம்ம ஷூட் பண்ணுற சம்மர் என்ட்ரு ஆகிற டைமெல்லாம் வந்து 11லாம் க்ளோக் ஆகும். இதில் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே வெளில இறங்க மாட்டோம். அவங்களே ஜீப் கீழே இந்த வண்டி கீழே வந்து நோண்டி அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. யாரும் வெளியில் வரமாட்டாங்க. நம்ம எல்லாம் அப்படி ஷூட் பண்ணாங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருந்தனால அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமாக தெரியல. எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க ஷூட். ஆக்சுவலி அப்படி தான் இருந்தது. என்ன சார் பீக் டெம்பரேச்சர் இருக்கும்? நீங்கள் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு டெம்பரேச்சர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலி. சம்மர் அரௌண்ட் 45 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அது என்னென்னா அனல் மேலேருந்து வரதை விட கீழேருந்து தான் அதிகமாக தெரியும். அனலில் நிற்கிற மாதிரி இருக்கும். பவுன்ஸ் தான் பயங்கர ஹாட்டாக இருக்கும். இதை தாண்டி டெம்பரேச்சர் மிகப்பெரிய சேலஞ்ச் தான் சார். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கி வெயில் காலத்தில் சென்னையில் பைக் ஓட்ட முடியல, வெளியே எட்டி பார்த்தா தலை தீ பிடிச்சிரும் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு தெரியுது. இதை தாண்டி டெசர்ட்டுங்கும் போது என்னென்ன மாதிரியான ஹர்டில்ஸ் இருந்திருக்கும் சார்? நீங்கள் அந்த சர்வைவல் ட்ராமாங்கும் போது எஸ்கேப்லேயே காட்டின விஷயங்கள் நிறைய இருக்குது. வல்ச்சர்ஸ், ஸ்னேக்ஸ்லாம் இருந்தது. ஸ்னேக்ஸை விட கொஞ்சம் டேஞ்சர் வந்து நம்ம நைட் ஷூட்லாம் இருந்தது. நைட் ஷூட்லாம் பண்ணும்போது வந்து இது ஸ்கார்பியன்லாம் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர் அங்கே டெசர்ட் ஸ்கார்பியன்லாம். ஸோ அது மாதிரி அப்புறம் ஃபாக்ஸஸ் இது மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இது ஸ்கார்பியன் தான் கொஞ்சம் பயமாக இருந்தது நைட் ஷூட்டுக்கெல்லாம். இது நைட் தான் கொஞ்சம் வெளில வருது, பகலில் தெரியாது. பாம்பெல்லாம் பார்த்துருக்கோம். பாம்பு நம்ம ஷூட்டுக்கு பண்ண அந்த பாம்பே நம்ம ரியல் பாம்பு தான். ஆமாம், 5 பாம்பு தான் ரியல். 5-6 பாம்பு இருந்தது. அது வந்து மல்டிப்ளை பண்ணோம். நம்ம கிரியேஷன் எதுவுமே பண்ணல, 3Dல இருக்கிறதே மல்டிப்ளை பண்ணோம். அப்படி தான் பண்ணோம். அந்த டெசர்ட் ஸ்டார்ம் சீக்வன்ஸுமே ஒரிஜினல். அது கூட என்னென்னா இப்போ வந்து ஷூட் ஆக்சுவலி இங்கேருந்து போகும்போது நம்ம வந்து ப்ரொப்பலர்லாம் வச்சு ஷூட் பண்ணலாம் அந்த பிளானில் தான் போனோம். ப்ரொப்பலர்லாம் இங்கேருந்து ஷிப் பண்ணி எல்லாமே அங்கே ஏற்றி போயிட்டோம். அங்கே போன பிறகு தான் தெரியுது இது வச்சா ஒன்றுமே டெசர்ட்டில் அவ்வளோ வாஸ்ட் டெசர்ட்டில் சுத்தமாக எஃபெக்டே இல்லை. அந்த ப்ரொப்பலராக வச்சா ஆர்டிஸ்ட் ரொம்ப கிட்ட நிற்கணும், 5 feet அது மாதிரி நின்று தான்
அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து நம்ம அதை ரூல் அவுட் பண்ணிவிட்டு நம்ம சரி சாப்பர் வச்சு ஷூட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி ஒரு 3 சாப்பர் அரேஞ்ச் பண்ணலாம் எல்லாம் பிளான் பண்ணோம். பட் ஸ்டில் அது ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டம். அது சாப்பர் வச்சு கம்யூனிகேட் பண்ணி ஷூட் பண்ணுறதுல சீன் வேறு இருக்கிற ஓடுறது பிடிக்காத மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டம், இவ்வளோ சவுண்டு இதெல்லாம் வச்சுட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சொன்னேன், நம்ம இந்த ஷூட்டிங் விண்டோ வந்து இந்த டெசர்ட்லலாம் வந்து 2 மாதம் தான் பண்ண முடியும் நம்ம. மார்ச் ஏப்ரல் அது முன்னாடியும் ரொம்ப கோல்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஒரு மாதிரி மாடரேட்ன்றது வந்து மார்ச் ஏப்ரல் தான். ஸோ அந்த டைமில் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த விண்டர் டு சம்மர் சேஞ்ச் ஆஃப் டைமில் வந்து ஒரு சாண்ட் ஸ்டார்மு அப்புறம் வந்து ஒரு மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் லக்கியாக இருந்ததுன்னா வெயிட் பண்ணால் உங்களுக்கு மேபி சான்சஸ் இருக்குது, மோஸ்ட்லி இருக்கும். அந்த கிளைமேட் சேஞ்சில் ஒரு சாண்ட் ஸ்டார்ம் கண்டிப்பாக வரும்னு சொன்னதில் கரெக்டாக நம்ம வெதர் ரிப்போர்ட் இப்போ எல்லாமே வெதர் ரிப்போர்ட் பார்த்து தான் இப்போ டெய்லி ஷூட் நடக்கும். ஸோ அதில் கரெக்டாக ரிப்போர்ட்டில் வந்தது இந்த மாதிரி சாண்ட் ஸ்டார்ம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்டர் வந்து ஓகே நம்ம பண்ணுவோம், ஆனால் எவ்வளோ ரிஸ்க் என்னதுலாம் நமக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல சாண்ட்ஸ்டார்ம்லாம், முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த ஜோர்டான்லாம். பட் இது அல்ஜீரியா சாண்ட்ஸ்டார்ம் வந்து ரொம்ப ஹெவி. ஜோர்டான்லாம் அந்த மலையெல்லாம் இருக்கனால சாண்ட்ஸ்டார்ம் அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது, நம்ம கொஞ்சம் சைட்லலாம் இருந்துச்சுன்னா தப்பிக்கலாம். பட் இது வந்து அப்படி கிடையாது, எதுவுமே தப்பிக்க முடியாது வந்ததுன்னா. ஸோ கேமரா டீம் வந்து கேமரா கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் சரி, அப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலி ரியல் சாண்ட்ஸ்டார்மில் தான் ஷூட் பண்ணோம். இந்த பேக்ரவுண்டில் வர க்ளவுட் சாண்ட் மட்டும் விஎஃப்எக்ஸ் பண்ணோம். அது இல்லாமல் பாடி இன்ட்ராக்ஷன் அந்த மண் இதெல்லாம் லைவ் தான் எல்லாமே. மோஸ்ட்லி 2 days இருந்த அந்த சாண்ட்ஸ்டார்ம்ஸ் 2 நாளில் முடித்தோம் அந்த சீக்வன்ஸ். என்ன நம்பிக்கை சார், டேஞ்சரஸான ஒரு சாண்ட்ஸ்டார்ம், அங்கே ஆர்டிஸ்ட்டை நிற்க வைக்கலாம், கேமரா கோடிக்கணக்கு செலவு பண்ணி கேமரா கொண்டு போய் நிற்க வைக்கலாம், நமக்கு ஏதாவது ஆகிடும், எக்யூப்மெண்ட்டுக்காகவும் ஆர்டிஸ்ட்டுக்காகவும், இது எதையுமே தெரியல என்ன நம்பிக்கையில். ஆனால் அந்த பெதுவின்ஸ் அந்த லோக்கல்ஸ் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு திருப்பி கொண்டு போக வழி தெரியும், அவங்களுக்கு தெரியும் இது வச்சு காம்பஸ் வச்சு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா வழியே தெரியாது, நம்ம எப்படி வந்து எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக மண்ணு மட்டும் தான் இருக்கும், எதுவுமே தெரியாது. அது வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சுத்தமாக எதுவும் கவர் கிடையாது. ஃபேஸ் கண்ணுக்குள்ளே எல்லாம் கண்ணு காதுக்குள்ளே வாய்க்குள்ளே எல்லாம் மண்ணு தான். அதுவும் ரொம்ப ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அது வர ஸ்பீடு. இது மட்டும் இல்லை, இது வரும்போது வந்து ஸ்டாட்டிக் வேறு இருக்கும். இதில் ஓகே ஸ்டாட்டிக் கரண்ட் வேறு, நம்ம இந்த ஷூட்லலாம் அந்த டச் பண்ண அது ஸ்பார்க் வரல, அது மாதிரி ஸ்டாட்டிக் வேறு ஏற்றிட்டு நம்ம கேமராவில் பிடிக்க முடியாது, பக்கத்தில் ஆளை பிடிக்க முடியாது, எல்லாத்துலேயும் ஸ்டாட்டிக் வருது. காத்தடிக்க ஆரம்பிச்சுன்னா ரோலிங் சாண்டில் வந்து ஸ்டாட்டிக் இருக்கும். ஓகே ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்லாம் இருந்தது. பட் அது பண்ணதும் நல்லதாக போச்சு. இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப லைவ்லியாக இருக்குது. நம்ம எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாலும் அது பண்ணியிருக்க முடியாது. அந்த சீக்வன்ஸ் எஸ்பெஷலி பாம்பு சீக்வன்ஸ் கூட அவ்வளோ லைவ்லியாக நம்ம பண்ணியிருக்க முடியாது சிஜியில் பண்ணியிருந்தா. ஏன்னா இந்த படத்தோட ரிவ்யூ நான் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் சார், விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, பாம்பு சாண்ட்ஸ்டார்ம் எல்லாத்தையும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இங்கே இருக்கிறதுல லிட்டில் வாண்டட் அப்பாலஜி சார், விஎஃப்எக்ஸ் தெரியாமல் நான் விஎஃப்எக்ஸ்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி விஎஃப்எக்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல, வல்ச்சர்லாம் விஎஃப்எக்ஸ் ஆக்சுவலி நானுமே விஎஃப்எக்ஸ் பேக்ரவுண்ட் தான், கலரிஸ்ட் ஆக்சுவலி பிஃபோர் விஎஃப்எக்ஸ் தான். சின்ஸ் வி ஸ்போக் அபவுட் லைட்டிங் சார், அதை பற்றியும் ஒரு எடுத்து பேசும்பொழுது ஒரு ஃப்ரேம் என்னால் படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த ஃப்ரேம் விட்டாலும் வெளியே வர முடியல அப்படின்னா அந்த டைட்டில் கார்டு ரிவீல் தான். அந்த தண்ணி குடிக்கிற சீனு, 2 ஆட்டுக்கு நடுவில் பிருத்திவிராஜ் தண்ணி குடிக்கும்போது எந்திரிச்சு மேலே பார்க்கும்போது அவரோட அந்த வெள்ளை அந்த ஐ பால் இருக்குல்ல, அந்த ஒயிட் மட்டும் தெரியும். அது ரொம்ப க்ளோரிஃபை, ஒரு ரேடியம் மாதிரி தெரியும். ஆமாம் என்ன மேஜிக் சார், அது எப்படி சார் பண்ணீங்க? இல்லை அது என்னென்னா டேரக்டர் என்ன எழுதியிருந்தேன்னா அது அது மிருகத்தோடு சேர்ற மாதிரி, அவர் மிருகமாக மாறிட்டாங்க, அந்த மாதிரி தான் கான்செப்ட் வைஸ் அது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இந்த கண்ணு தான் இப்போ நம்ம காட்ட முடியும், நைட் எஃபெக்ட்டு. இதில் வந்து ஆடோட கண்ணும் இவரோட கண்ணும் ஒரே மாதிரி எல்லாமே பிளிங்க் ஆகிற மாதிரி நைட்டில் அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாப்புல. ஸோ அது மாதிரி அச்சீவ் பண்ணோம். அவர் கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் டார்க் பண்ணி கண்ணுக்கு மட்டும் தனியாக ஹைலைட் வர மாதிரி அப்படி பண்ணோம். ரொம்ப கஷ்டமான லைட்டிங் தான். கஷ்டமான லைட்டிங். அதோட இது வந்து இன்னொரு சீக்வன்ஸ் என்ன சொல்ல போனால், அந்த நான் ஷூட் பண்ணுற ஸ்கெடியூலில் வந்து 2 நைட் எஃபெக்ட் இருந்தது. ஸோ நைட்டு டெசர்ட் லைட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக பண்ணவே முடியாது, லைட் மட்டும்தான். ஆமாம். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம், இங்கேருந்து நம்ம பிளான் பண்ணிட்டு போகும்போது வந்து 2 மூன்லைட் நமக்கு கிடைக்குது அந்த விண்டோவில், ஃபுல் மூன் டே கிடைக்குது. ஸோ அந்த 2 நைட் சீக்வன்ஸும் வந்து நம்ம அந்த ஃபுல் மூன் டே தான் சார்ட் பண்ணி ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே மூன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், டெசர்ட் மூன் வந்து ரொம்ப பெருசு. இப்போ இருக்கிற லோ லைட் கேமராக்கெல்லாம் வேறு லைட்டே தேவையில்லை, அதுவே போதும், நல்ல சோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த எஸ்கேப்பில் ஓடுற சீக்வன்ஸில் ரியல் மூன் லைட்டு. ஓகே. அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் ஒரு இது நைட்டு அந்த சாரி எக்ஸ்ட்ரா லைட் இல்லையா சார் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸில்? சும்மா அது டியூப் மட்டும் அங்கங்கே அந்த ஃபில்லுக்கு மட்டும் வச்ச தவிர வேறு லைட்டை யூஸ் பண்ணல ஆக்சுவலி, மெயினாக சோர்ஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த வாஸ்னஸ் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகும் கேமராவில். நம்ம இங்கே ஹெவியாக லைட் பண்ணிட்டா அது தெரியாது பின்னாடி.
ஸோ மூன்லைட் அந்த 2 மூன்லைட் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த 2 நைட் எஃபெக்ட் ஷூட் பண்ணோம். முக்கியமாக நோட் பண்ண பல சீக்வன்ஸில் இதுவும் ஒன்று சார். அந்த பிருத்திவிராஜ் சார் அவர்கள் வந்து கிளம்பும் போது கேமராக்கெலாம் ஃபீட் பண்ணிட்டு கிளம்பும் போது அவரோட கண்ணில் ஒரு க்ளோஸ் வச்சுருப்பீங்க, கேமரோட கண்ணில். ஆமாம். இல்லை பிருத்திவிராஜோட ஃபேஸ் வந்து கேமரோட ஐபாலில் தெரியும். ஆமாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு ஷாட்ஸ். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். அது அந்த ஷாட்டோட ஆக்சுவலி இன்னொரு அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் வரும். இவர் டயலாக் சொல்லி முடிக்கும்போது கேமல் அப்படியே ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்த கேமல் அப்படியே இருந்துச்சு, அப்படியே தலை தூக்கிட்டு அப்படியே ஃப்ரீஸாக இருக்கும். அது வந்து ஆக்சிடென்டலாக கிடச்சிது அந்த ஷாட். அதான் ரொம்ப அதோட மேஜிக்கல். இப்போ இந்த கண்ணு ஷாட்டோட மேஜிக்கலாக இந்த ஷாட் இருந்தது. படத்தில் பார்த்தா தெரியும். அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. கிளம்புறேன்னு சொல்லும்போது ஃப்ரீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்ணு ஷாட் வந்து நம்ம எனக்கு ரொம்ப 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 நாள் ட்ரை பண்ணோம் ஆக்சுவலி இது கிடைக்கிறதுக்கு. ஆக்சுவலி இது நிற்க மாட்டேது. இது கேமல் விற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ட்ரை பண்ணி தான் எடுத்தோம். எவ்வளோ நாள் தெரியல, ஏதோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணி தான் அந்த ஷாட்டை அச்சீவ் பண்ணோம். ஆக்சுவலி இது பிடிச்சி நிற்க வைக்கிறது கடிப்பாங்க. இது டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு அப்படியே எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான ஷாட்டு தான் அது. அண்ட் டாக்கிங் அபவுட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அகைன் வரும்போது எனி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் நீங்கள் தனியாக செஞ்சது இல்லை டிசைன் பண்ணது, மேபி ரிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டெடி கேம்க்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், அது எதுன்னு சொல்ல தெரியல, ரிக் மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் எனி திங். மேஜராக அங்கே தேவை வந்து விண்ட் கண்ட்ரோல் தான். ஒவ்வொரு சீனுக்கு அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலி, விண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு டைம்லேயும் விண்டு மாறிட்டே இருக்கும். ஏன்னா சீன் வந்து கண்டினியூஸாக நம்ம அடுத்த நாள் பல நாளில் ஷூட் பண்ணும்போது ஒரே மாதிரி விண்ட் கண்டினியூட்டில்னா அசிங்கமாயிடும். ஸோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து நிறைய ஃபேப்ரிக் எல்லாம் யூஎஸ்லேருந்து ஆர்டர் பண்ணோம். அந்த விண்ட் கட்டுற மாதிரி டிஃப்யூசரில் அது விண்டு வந்து கட் பண்ணுவாங்க. அது பவுன்ஸ் லைட்டும் பண்ணலாம், அதில் வந்து விண்டும் கட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ அது குறிப்பிட்ட அளவில் வச்சுட்டிங்கன்னா இது ஸ்பீட் கம்மியாகும், ஆர்டிஸ்ட் மேலே படுற விண்ட் ஸ்பீடெல்லாம். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, விண்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறது. உங்களோட க்ரூ மெம்பர் எத்தனை பேர் சார் மொத்தம்? ஏன்னா இவ்வளோ சொல்லும் போதுமே ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை எக்ஸல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது. ஆமாம், ஆக்சுவலி எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேலை செஞ்சோம். ஏன்னா எப்ராட் போகும்போது நம்ம க்ரூ வந்து 58 பேர், அவங்க ஒரு 25-26. 58 கேமராவில் மட்டும் இல்லை, கேமரா இல்லை, சாரி, என்டையர் க்ரூ. கேமராவில் என் கூட வந்து அஜீஷ் அசோசியேட், அப்புறம் வந்து துவாரக், ஹீஸ் ஃப்ரம் சென்னை, துவாரக் இருந்தாப்புல, அப்புறம் வந்து விஜயும் சென்னை தான். 3 பேர் தான் கேமராவில். ஸோ மொத்த க்ரூ வந்து யாருக்குமே எல்லாருமே எல்லா ஜாப், வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாருமே எல்லா ஜாபும் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. அங்கே போயிட்டு இந்த ஆள் அந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஜாப் அப்படி கிடையாது, எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் முடியும் அந்த மாதிரி ஒரு டெரெயினில். நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ண பாயிண்ட், ஒரு ஃப்ரேம், ஒரு வியூ, எதை சொல்லுவீங்க சார்? சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். அது வந்து இந்த நஜீப் வந்து ரோடு மீட் பண்ணுற ஒரு ஷார்ட்டு தான் அது ஆக்சுவலி. அந்த ஷாட் தான் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு எடுத்தோம். அது கிட்டத்தட்ட 43வது டேக்கு தான் ஓகே டேக். அது அவ்வளோ டேக்கு ஷூட் பண்ணோம். அது சிங்க் ஆக மாட்டுது. அது சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த சீன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், கொஞ்சம் ரொம்ப மெனக்கிட்டு எடுத்தோம். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டும் அதுதான் படத்தில். அண்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டதுன்னா, மேக்கிங்லேயும் பார்த்த ஒரு விஷயம், லாக்டவுனில் கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ரூவோட அங்கே ஜார்டனில் மாட்டிட்டீங்க. ஒரு எவாக்குவேஷன் ப்ரோக்ராம் நடத்தி தான் இந்தியன் கவர்மெண்ட் வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு. பட் ரொம்ப இங்கிருந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, நமக்காக ஒரு படம் பண்ண போன டீம் அங்கே மாட்டிட்டாங்க, கஷ்டப்படுறாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறாங்க. பட் மேக்கிங் வீடியோ வந்த அப்புறமா தெரியுது, ஆர்ட் டைரக்டர்லாம் வச்சு பேட்டை செஞ்சு பால் செஞ்சுலாம் விளையாண்டுருக்கீங்க. அந்த லாக்டவுனில் இந்த ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. கொஞ்சம் தண்ணி இல்லை, இந்த மாதிரி ஒரு 500 பாட்டில் இருக்குது, நம்ம என்ன எல்லாமே சேர்த்து 80 பேர் அது இருந்தது, எல்லாருக்கும் சேர்த்து அவ்வளோதான் பாட்டில் இருக்குலாம் சொல்லி கொஞ்சம் ஒரு டென்ஷன்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி எல்லாமே தெரிய வச்சு நம்ம இந்த மாதிரி உள்ளே இருக்கோம் டெசர்ட்டில், ரொம்ப ஐசோலேட்டடாக உள்ளே தான் இருந்துச்சு நம்ம. ஸோ அவங்க சொல்லி வச்சு அப்புறம் மினிஸ்ட்ரியில் சொல்லி அப்புறம் வந்து ஃபுட்டு இது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஆரம்பத்தில் அப்புறமா எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு ஆக்டிவிட்டி, கிரிக்கெட்டு அது மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணி அப்படி ஒரு ஆக்டிவிட்டியாக போயிடுச்சு. பட் திருப்பியும் ஒரு டென்ஷன், 1 மாதத்துக்கு அப்புறம் எப்போ போக முடியும்னு தெரியல. ஃப்ளைட்டு இருக்கா, ஏன்னா இந்த கண்ட்ரியில் பெருசாக டூரிஸ்ட்டும் மாட்டல. நம்ம ஜோர்டான்றது இந்தியன் டூரிஸ்ட் ரொம்ப வரமாட்டாங்க. ஸோ பெருசாக டூரிஸ்ட் இல்லை அங்கே எடுத்துகிட்டு. நம்ம குரூவும் இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்குன்னு தெரிஞ்சது, ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருந்துச்சு திருப்பி. அதனால ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 75 days நம்ம ஆயிடுச்சு திருப்பி நம்ம வரதுக்கு. அங்கேயே ஸ்டக் ஆகிடுச்சு 75 days. பட் அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. கொஞ்சம் இதாக இருந்தாலும் நம்ம எல்லாமே சேர்ந்து அப்புறம் டிஸ்கஷன்லாம் நிறைய நடந்தது. படத்துக்கு கொஞ்சம் ப்ளஸ் தான் அந்த கொரோனாவில் அங்கே மாட்டோம்னு தோணுது எனக்கு. பட் அந்த லாக்டவுனில் நீங்கள் அங்கே குவாரண்டைனில் இருந்தப்போ ஷூட்ஸ் பண்ணல. 14 days பண்ணோம். நான் சொன்னேன்ல, முதல்ல லாக்டவுனில் நம்ம 14 days நமக்கு அலோவ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா ஏர்போர்ட்டும் க்ளோஸ் ஆகி ரொம்ப சிவியர் ஆகும்போது தான் நமக்கு ஷூட்டு பண்ண முடியல. ஸ்டாப் பண்ணிட்டேன். 14 days பண்ணோம். அந்த 14 daysல நிறைய க்ரூஷியல் ஷார்ட்ஸ் எடுத்துட்டோன்றது தான் பெரிய ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அந்த எஸ்பெஷலி அவரோட பேத்திங் சீன்லாம் இருக்குல்ல, அதான் அவர் ரொம்ப டயட் போட்டிருந்தாரு.
ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சது ஒரு பெரிய ப்ளஸ் அந்த டைமில். அடுத்து நான் கேட்கணும்னு நினைக்கிறது பதிலாவே முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க. வாஸ் லைக் அபவுட் டு டாக் அபவுட் பிருத்விராஜ் பெர்ஃபார்மன்ஸ். இல்லை அது ரொம்ப ஏன்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் அவர் எனக்கு தெரிஞ்சு 72 ஹவர்ஸ் எதுவுமே ஃபாஸ்டிங்கில் இருந்தார். அந்த ஒரு சீன் எப்படின்னா, அந்த சீனுக்கு ஒரு விளக்கம் சொன்னால் இப்போ அது வந்து அவருக்கு ஃப்ரீடம் கிடைக்கிற ஒரு நாள் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அன்றைக்கி தான் அவங்க அங்கேருந்து இல்லை அவர் மட்டும்தான் தனியாக இருக்கப்போல அந்த வீட்டில். ஸோ ஃப்ரீடம் கிடைக்கும்போது அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு எது கையில் இல்லைன்னா தண்ணி. அந்த தண்ணியை வந்து அவர் ஃபீல் பண்ணவும் பார்க்குறாரு. அதுதான் அந்த சீக்வன்ஸ் மெயினாக எழுதியிருந்தோம் டேரக்டர். ஸோ அதுக்கு வந்து அவர் 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கு வித் வாட்டரே இல்லை எனக்கு தெரிஞ்சு. 1 டே பிஃபோர் இன்றைக்கி ஷூட்னா நேற்றுலேருந்து மத்தியானத்துலேருந்து வாட்டரே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு தான் அந்த ஷூட் பண்ணார். ரொம்ப உண்மையிலே அவர் போய் அந்த உட்கார்ந்த பிறகு அவருக்கு ஏந்திரிக்க முடியல. நம்ம தான் திருப்பி எழுப்பி விட்டு அப்படியே வண்டியில் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி அந்த ஒரு ஷாட்டுக்கு அந்த நியூடா போகிற அந்த ஒரு ஷாட்டுக்கு. ஆமாம், 72 ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங். ஆமாம், 72 மேனில். ஆமாம். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு கேமராமேன் அண்ட் டைரக்டருடைய ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா சார், லைக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும், ஒளிவு மறைவு மாதிரி இருக்கக்கூடாது. இவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அவங்க அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கும் லஸ்ஸி சாருக்குமான அந்த கான்வர்சேஷன், ஷார்ட் மேக்கிங்ஸ் எதுனாலும் சொல்லுங்கள் சார். வி லவ் டு ஹியர் ஃப்ரம். ஆமாம். இப்போ ஆரம்பத்தில் சொல்லும்போது நான் ஃபஸ்ட் டைம் டேரக்டரை மீட் பண்ணும்போதே அவர் கேட்குற கேள்விக்கு எல்லாமே எனக்கு இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக என்ன புக்கு படிச்சிங்க கேட்டான். புக்கு நான் வந்து படிக்கிற பழக்கமே இல்லை, நான் ஏதோ சின்ன வயசில் படித்தது தான். காலேஜில் படித்தது தான் சார். காலேஜில் கூட படிச்சிருக்குமா தெரில, அந்த மாதிரி எல்லாம் காலேஜ் டேஸ் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி சொன்னோம். சரி ஓகே, லாஸ்ட் என்ன படம் பார்த்தீங்க கேட்டேன். படம் எனக்கு டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல எது சொல்லணுன்றது. சரி இந்த புக்கு படிச்சிங்களா கேட்டேன், அந்த ஆடுஜீவிதம். அதுவும் நான் படிக்கலை. ஆனால் எனக்கு கால் வரும்போதே நான் வாங்கி வச்சுட்டேன். நான் ஏன் படிக்க வேண்டாம்னு நினச்சேன்னா, இவரோட ஸ்க்ரீன் பிளே தான் எழுதியிருக்காரு. அது வந்து 43 இது பக்கம் இருக்குது அந்த புக்கு. ஸோ இவரோட விளக்கம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது படித்து அது மைண்டில் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் படிக்கலை. சரி ஃபஸ்ட்டு இது படிங்க, படிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்ப்போம் சொன்னோம். சரி படித்த பிறகு நானே கொஞ்சம் ரெஃபரன்ஸ், அப்புறம் இதை எப்படி ஷூட் பண்ணலாம், இந்த ஒரு கலெக்டிவாக ஒரு டிஸ்கஷனில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் உள்ளே போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து யார் சொன்னாலும் ஏற்றுப்பாங்க சார். வந்து எப்படின்னா கலெக்டிவாக தான் யாருக்கு வேணாலும் ஐடியா சொல்லலாம். ஏன்னா இந்த படமே அப்படி தான், நம்ம இப்படி தான் ஷூட் பண்ணோன்றது கரெக்டாக ஒரு எல்லாமே யார் என்ன விளக்கம் சொன்னாலும் அது நல்லா இருந்தேன்னா ஏற்றுப்பாங்க அவர் சார். அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி. நைஸ் ரேப்போ ஆக்சுவலி. ஒரு டெசர்ட்டில் சாண்டுக்கு நடுவில் ஒரு ஷார்ட்டை எடுக்கிறது, ஒரு கம்போஸ் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டமோ, ஈக்குவலாக கோயிங் அண்டர் வாட்டர்ன்றது ரொம்ப கஷ்டம். ஓமனே சாங் தான் நான் சொல்ல வந்தது. அந்த சாங்கே ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ அண்டர் வாட்டர் ஷாட்டு ஒரு 4 feet கிட்ட ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னா அதுக்கும் ஒரு 4 feet கீழே போய் தான் கேமரா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சார் நடந்துச்சு? அது எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து மோகன் சார் கைடன்ஸில், கேவி மோகன் சார் கைடன்ஸில் வந்து பிரியா சேத்னு ஒரு டிஓபி இருக்குது. ஷீ இஸ் த ஒன்லி அண்டர் வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இன் இந்தியா. ஸோ அவங்க தான் அது ஷூட் பண்ணாங்க, அந்த அண்டர் வாட்டர் போர்ஷன் எல்லாமே. ஸோ அது தெரியும். அப்புறம் கிரேடில் வந்து நான் தான் உட்காந்தோம். கிரேடில் வந்து நம்ம அது அப்படியே கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் தான் கிரேட் பண்ணது. 1 வீக்கோ 2 வீக்கோ அது ஸ்விம்மிங் பூலில் ஒரு 3 ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரெகுலர் ஸ்விம்மிங் பூலில் பண்ணால் அந்த கிளாரிட்டி வராது. ஸோ ஷீ இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் தேட் ஆக்சுவலி. ஸோ as far as I identified சார், தப்பாகவும் இருக்கலாம், கரெக்ட் மீ ஃப்ரம் ராங். ஸோ as far as I noted, POV ஷார்ட்ஸ்ன்றது இந்த படத்தில் இல்லை சார். கரெக்டாக தப்பான்னு தெரியல. POV பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ், அந்த சர்வைவல் அந்த ட்ராமா பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ்னு ஒரு விஷயம் எடுக்கவே இல்லை. அது ஒரு ஃபேன்சி ஷார்ட்ஸாக இன்றைக்கி பார்க்கப்படுது இல்லை சார். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ, இது எல்லாமே ஒரு ஃபேன்சி ஷார்ட்ஸாக பார்க்கப்படுது. பட் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே கிளாசிக் ஷார்ட்ஸாக இருக்குது வச்சதுக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் கூட இருக்காது இந்த படத்தில். எங்கேயுமே நம்ம ஃபோக்கஸ் ஷிஃப்ட்டே யூஸ் பண்ணல. கொஞ்சம் கிளாசிக்காக தான் எடுக்கணும்னு ஃபஸ்ட்லேயே மைண்ட் பண்ணி சொல்லி தான் அப்படி தான் அந்த மேக்கிங்கே அப்படி தான். எங்கேயுமே ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் பேசுனா இந்த ஆர்டிஸ்ட் ஷிஃப்ட் இருக்காது, அப்படி தான் இருக்கும் ஃபோக்கஸ். உள்ளே வந்தால் தான் ஃபோக்கஸ், அப்படி தான். ஸோ அது வந்து ஒரு மெயின்டைன் பண்ண ஒரு லுக் அண்ட் ஃபீல் இப்படி தான் இருக்கணுன்றது முதல்ல முடிவு பண்ணி தான் அப்படி பண்ணியிருக்கோம். கேமராமேன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா தே ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வியூ இட் ஆன் ஸ்க்ரீன். இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, செட் ஆகாது, ஹிட்டு ஃப்ளாப்பு எல்லாத்தையும் சொல்கிறது டிசைட் பண்ணுறது அவங்க தான். அவங்களுக்கு தெரிஞ்சிடும். they are the perfect audience and they are the first audience as well. நீங்கள் இந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஃபீல் என்ன இருந்தது சார்? சரி, ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது லொக்கேஷன் தான். ஏன்னா இது ப்ரீ டிஸ்கஷன் அது நடக்கும்போது வந்து நம்ம மைண்டில் ஒரு விஷுவலைஸ் பண்ணோம். ஏன்னா அந்த லொக்கேஷன் நம்ம பார்க்காம தான் பண்ணியிருக்கோம். அல்ஜீரியா நம்ம பார்க்கல. ஆனால் போன பிறகு அங்கே பார்த்தா நம்ம மைண்டில் நினச்சத விட மேலே ஒரு லொக்கேஷன். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம ஒவ்வொரு சீனும் ஷார்ட்டும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. நம்ம யாருமே மைண்டில் இப்படி ஒரு விஷுவல் எதிர்பார்க்கல ஆக்சுவலி போகும்போது. ஆனால் திருப்பி வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக தான் எல்லோரும் வந்தோம்.
அந்த ஒரு இது இருக்குது. அதுக்கான பயன் இன்னைக்கு நீங்கள் தேட்டரில் படம் பார்க்கும்போது இன்னைக்கு மக்கள் கொண்டாடும் போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வர அப்ரிசியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஓபிஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ரவி கே சந்திரன் சார், ராஜீவ் மேனன் சார், மணிரத்னம் சார், கமல் சார் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணோம். ரொம்ப குட். என்ன சார் சொன்னாங்க ஒவ்வொருத்தரும்? எல்லாமே எப்படி ஷூட் பண்ணன்றதான் கேட்டாங்க எல்லாருமே. அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஹவு டிட் யூ டூ திஸ் தான் கேட்டேன். ஓகே. எங்களுக்கே தெரில எப்படி அது ஒரு எண்ணத்தோடு போனோம் முடிக்கணுன்றது நல்லபடியாக. ஸோ அது வந்தது அப்படியே எல்லாம் காட்ஸ் கிரேஸ். ஆக்சுவலி நிறைய கிளைமேட்டிக் சப்போர்ட் நிறைய இருந்தது. ஆக்சுவலி நமக்கு நிறைய இடத்துல இப்போ ரெயின் சீக்வன்ஸ் கூட டெசர்ட்டில் ரெயின் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெயின் நம்ம ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸ்டில் க்ளவுட்ஸ் இருந்தால் தான் அது ப்ராக்டிக்கலி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஓப்பன் லைட்டில் அப்படியே ரெயின் போட்டால் நல்லா இருக்காது. அதுவும் இதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆஃப் டைமில் ஒரு ரெயின் சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி திருப்பி ஒரு வார்னிங் வந்தது, ரெயின் வார்னிங் வந்தது. பட் ரெயின் கிடைக்கல நமக்கு. நல்ல வேலை ஃபுல் க்ளவுட் ஓவர்காஸ்ட் கிடச்சிது. அது ஒரு நாள் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நாளில் நம்ம ஷூட் பண்ண தான் அந்த ரெயின் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் ரெயின் எல்லாமே. பட் க்ளவுட் கவர் ஃபுல்லாக மேஜிக்கலாக கிடச்சிது. அது இன்ஃபேக்ட் போட்டிருக்கிற ஷார்ட்டே ஒரிஜினல் ஷார்ட் தான். க்ளவுட்லாம் சிஜிஓ இல்லைனா இதே கிடையாது, ஸ்டாக்கே கிடையாது. பட் இப்போது ஒரு ரியலிஸ்டிக் ரெயின் நம்ம எடுக்கிறதுன்றது ரொம்ப மேஜிக் தான் சார். அது பார்க்கும்போது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆப்வியஸ்லி ரியல் ரெயின் ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். அண்ட் இது ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாதா சார்? ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு டெக்னீஷியன் கிட்ட மழை போகிறதுக்குள்ள நம்ம இந்த ஷார்ட்டை முடிக்கணும், அதை பர்ஃபார்மன்ஸில் வாங்கணும். இல்லை மழை நம்ம ப்ராக்டிக்கல் தான். நம்ம க்ளவுட் கவர் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தான் இருக்கும் அந்த க்ளவுட் கவர், அடுத்த நாள் இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு நாளில் எவ்வளோ ஷார்ட் அச்சீவ் பண்ண முடியுமோ வைட் எல்லாமே முடிச்சிட்டோம். திருப்பி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் க்ளோஸ் மட்டும் ஏதோ கட் பண்ணி ஏதோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே சப்போர்ட் தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த படத்தை பொறுத்து. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய கண்டினியூட்டி மிஸ்டேக்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு அது கொண்டு வர முடிஞ்சது. அதான் இவ்வளோ கஷ்டமான லொக்கேஷனில் இருக்கலாம், தெரில, கண்டினியூ ஆளுங்க கண்டுபிடிப்பாங்க ஏதோ. ஆஸ் அ ரிவ்யூவர் ஃப்ரண்ட்டில் நான் சொல்கிறேன் சார், நான் எனக்கு என்னென்னா குறைங்க கண்டுபிடிக்கலான்னு நான் பார்ப்பேன் படத்தில். ஏன்னா நான் எல்லாத்தையும் பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருந்தேன்னா பார்க்குறவங்க அப்போ நெகட்டிவே இல்லைடா படத்தில்னு கேட்க கண்டிப்பாக. ஸோ அப்போயுமே நான் பார்த்துவேன்னா ஒரு கோக் பாட்டில் சீக்வன்ஸ் இது இங்கே ஏன் இருக்குதுன்னு நான் நோட் பண்ணேன். மாட்டிச்சு ஒரு நெகட்டிவ்ன்றேன். கட் பண்ண அடுத்த ஷார்ட்லேயே அதுக்கான பதில் இருக்குது. ஒரு பிஸ்கட் கவர் ஏன் இதுங்கும் போது அதுக்கு அடுத்த ஷார்ட்டில் ஒரு பதில். ஆக்சுவலி புக்கில் கிடையாது. அந்த பாட்டிலாம் சாரோட பிளஸி சாரோட ரைட்டிங்கில் வந்தது தான். ஆனால் அது ஒரு மெட்டஃபோராக பயங்கரமாக அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு படத்தில் அந்த இப்ராஹிம் காதர்ன்ற கேரக்டருக்கு. அண்ட் இன்னொன்று போட்டிருந்தா சார், டிஸ்க்ளைமராக படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி போட்டிருந்தாங்க லைக் படம் புக்கில் இருக்கிறது தான் எடுத்திருக்கோம், பட் ஃபிக்ஷனலாக கொஞ்சம் விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம். அண்ட் புக்கில் நிறைய எபிசோட்ஸ் நான் படித்தது கேட்டது, அதில் நிறைய எபிசோட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஓகே இந்த ஷார்ட் இருக்கும், இந்த சீன் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் நிறைய சீன்ஸ் இருக்குது. மேக்கிங் லவ் சீன், மேக்கிங் லவ் வித் த ஷீப்ஸ்ன்ற அந்த சீன்ஸ் அதெல்லாமே சொல்கிறேன் நான். அது மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ் இருந்துச்சு இல்லை சார்? இந்த மாதிரி எடுத்துட்டு டெலிட் பண்ண ஷார்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அது ஃபியூச்சரில் ரிலீஸ் பண்ணுவீங்க? சீன்ஸ் இருக்குது எடுத்துட்டு டெலிட் பண்ணது. இவர் என்னென்னா அந்த நஜீப்ன்ற மெயின் கேரக்டரோட அந்த இமோஷன் கண்டினியூ ஆகிற சீன் தான் அப்படியே வச்சுருக்கோம் நம்ம படத்தில். அது இல்லாமல் நிறைய தனித்தனியாக சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது புக்கில். பட் அது போட்டிங்கன்னா திடீர்னு ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு தனியாக கட்டவே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போக வேண்டாம். அந்த இமோஷன் அப்படியே ட்ராவல் பண்ணி தான் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் போயிட்டு அப்படி தான் அதோட எடிட் மைண்டில் வச்சுருந்தோம். அதனால் நிறைய சீக்வன்ஸ் இதிலே சாப் ஆஃப் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நம்ம ஸ்கிரிப்டிங்லேயே சாப் ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் ஷூட் பண்ண 2-3 சீக்வன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எடிட் 3.40 3:40 ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3:30 மேலே தான். ஓகே. ஸோ அது அப்புறம் 3:10 வைக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணோம். திருப்பியும் ஆடியன்ஸ் அவ்வளோ நேரம் உட்கார மாட்டாங்க, அந்த ஒரு பொறுமை இருக்காது. ஸோ இது பேஸும் கொஞ்சம் மிஸ் ஆகுது படத்தில். அப்படிலாம் நம்ம கொஞ்சம் பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கொஞ்சம் பேர் காட்டி அப்படி ஒரு கலெக்டிவாக ஒரு ஐடியா எடுத்து தான் திருப்பி 250K இது பண்ணோம் படம். எனக்கு கொஞ்சம் சீக்வன்ஸ் இருக்குது இன்னும் யூஸ் பண்ணாமல். அது வருமா டெலிட்டட் ஷார்ட்ஸ்? அது இன்னும் தெரில எனக்கு. இன்னும் கிரேடெல்லாம் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஷீப்போட அந்த சீக்வன்ஸ் நம்ம ஷூட்டே பண்ணல. அது டேரக்டராக நம்ம அப்பயே முடிவு பண்ணது அது வேணான்றது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளோட திருப்பி நம்ம மக்கள் திருப்பி ட்ராவல் பண்ண முடியாது படத்தில். அவரோட எமோஷன் அப்படி கிடையாது படத்தில். கரெக்ட். இவரோட நஜீப் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு விளக்கம் கொடுத்து தான் அப்படி பண்ணியிருக்கோம். அண்ட் சென்சார் போனாலுமே அங்கே சாப் ஆஃப் ஆக தான் போகுது. எதுக்குன்றது அதுவும் ஒரு தாட் இருக்கும்ல இல்லை? மேபி. ஆமாம், தெரில. இல்லை அதுக்கு இல்லை. ஆக்சுவலி இவர் இந்த நஜீப் இப்படி தான் போனோம். அப்போ தான் ஆடியன்ஸ் அவரோட கேரி ஃபார்வர்ட் ஆகும், அடுத்தடுத்த சீனுக்கு எமோஷன் கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் அந்த சீக்வன்ஸ் வேணாம்னு ஷூட்டுக்கு முன்னாடியே முடிவு பண்ணதான். அங்கேயே டாக்கெல்லாம் வந்தது நம்ம பண்ணலாமா வேண்டாமாட்டு. பட் இவர் கண்டிப்பாக வேண்டாம், ஏன் நஜீப் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இப்படி தான் போகணும் இந்த படம் அப்படின்னு சொல்லி தான் அப்படி பண்ணியிருக்கோம்.
ஆஃப்டர் படம் சென்சார் போனதுக்கு அப்புறமா எவ்வளோ மினிட்ஸ் சார் கட் ஆச்சு? லைக் சென்சார் போனது சென்சரில் எதுவும் கட் ஆகல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சென்சரில் வந்து கொடுத்துட்டாரு இந்த சீக்வன்ஸுக்கு, அந்த பேத்திங் சீக்வன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரீசென்சர் போய் தான் அது யூஐ வாங்கணும். பேரண்டல் கைடன்ஸ்க்கு. ஆமாம். ஓகே. அப்படி பெருசாக கட்ஸ் எதுவுமே கிடையாது? எதுவுமே கட்டு கிடையாது, எந்த கட்டுமே கிடையாது. ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் எனக்கு நம்ம இங்கெல்லாம் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, மிடில் ஈஸ்ட்லாம் கிடைக்குமா. எல்லா இடத்துலையும் சென்சர் கிடைச்சது ஆக்சுவலி இப்போ. அதனால வேர்ல்டு வைட் கொண்டாட போயிட்டு இருக்கு இப்போ. அண்ட் ரொம்ப நன்றி சார். ஏன்னா நாட் ஜஸ்ட் ஃபார் தி டைம் விச் யூ கேவ் அஸ் ஃபார் தி இன்டர்வியூ அலோன், பட் ஃபார் த ஃபிலிம் விச் யூ கேஸ் கேவ் இட் டு அஸ். ஏன்னா இட்ஸ் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. படத்தை பார்க்கும் போதே அது ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் தெரியுது நமக்கு. இது இவ்வளோ பெரிய படமாக வரும்ன்றது நமக்கு ஃபர்ஸ்ட்ல ஐடியா இல்லை. ஏன்னா இது படமாக நம்ம 6 வருஷமாக இந்த எடிட் பார்த்துட்டு இருக்கோம், இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சரி, இதோட ஸ்கேல் நமக்கும் ஜட்ஜ் பண்ண முடியல எவ்வளோ பெரிய படம்ன்றது. இப்போ தான் படம் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ இது பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த லொக்கேஷன்ஸு இது மாதிரி இதெல்லாம் பாலைவனம் எல்லாம் சொல்லும்போது நம்ம இப்போ தான் ஃபீல் ஆகுது. நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த அல்ஜீரியாவுக்கு போய் இறங்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சோ அந்த ஃபீல் தான் இப்போ ஆடியன்ஸ்க்கு இருக்குது. நம்ம அதை பார்த்தே இருந்தாலும் நமக்கு அது தெரியல ரொம்ப நாளாக. இது திரும்ப ஒரு மலையாளம் ஃபிலிம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. இந்தியன் க்ரூ மேட் அன் இந்தியன் ஃபிலிம் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்குன்றது தான் நான் பார்க்குறேன் சார். அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ஃபிலிம் டு அஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி எஃபர்ட்ஸ் யூ கைஸ் புட் ஆன். ஒரு 15 வருஷம் பிளஸி சார் எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும், 6 வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும், பிருத்திவிராஜ் சார் 3 நாள் சாப்பிடாம இருந்தது, எல்லாத்துக்குமே வெரி பிக் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சல்யூட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஃபார் திஸ் இன்டர்வியூஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ்.